ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் தான் போக போகிறோம். எல்லாருமே சேர்ந்து போக போகிறோம். பட் என்னென்னா, அன்றைக்கி போனதை விட இன்றைக்கி பார்த்திங்கன்னா வராத எல்லாருமே வந்திருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல், எப்படிலாம் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நான் காட்ட போகிறேன். வீடியோ ஃபுல்லாக கடைசியே பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸை தான் தேடி போயிட்டுருக்கோம். பஸ்ஸு பார்த்திங்கன்னா அடிக்கடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக ஒரு பஸ் வந்துருச்சு. ஆனால் பட் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு சீட்டெல்லாம் பிடிச்சி உக்காந்தாச்சு. ஏன்னா கூட்டம் பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சுங்க. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, போன வட்டம் போகும்போது மழை பெஞ்சிச்சு, நல்ல மோடமாக இருந்துச்சு. இந்த வட்டம் பார்த்திங்கன்னா சரியான வெயில். அதை வேறு யோசிச்சுட்டே போனோம். ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருந்தாலும் நடக்கணும், அங்கே போயிட்டு எப்படி இருக்கும் என்னன்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் ஸ்லீப்பிங்கை போட்டாச்சு, நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சதுக்கப்புறம் தாங்க நாங்கள் கரெக்டாக எந்திரிச்சு பார்க்கவும் கோயில் வந்துருச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இது போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க அழகர் கோயிலுக்கு முன்னாடியே. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அழகர் கோயில், அதுக்கடுத்து எல்லா கோயிலுமே நான் போட்டிருந்திருப்பேன். இது பார்த்திங்கன்னா சும்மா மேட்டாப்பில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் போட்டதுனால சும்மா நாங்கள் ஃபேமிலியாக இப்போ வந்தோம், அதனால் பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சேஃபாக அப்படியே பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வெயில் பார்த்திங்கன்னா செம வெயிலாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பசிங்க, காலையில் வெள்ளனே கிளம்பிட்டோம் இல்லையா, அதனால் நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா லெமன் சாதம் கிண்டியாச்சு. லெமன் சாதம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த துவையல், அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு பொரியல், இந்த மாதிரிலாம் எல்லாமே நாங்கள் வச்சுருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். செம டேஸ்ட்டாக இருக்க போகுது. எல்லோரும் பார்த்திங்கன்னா இலையிலேருந்து எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வெளியிலேயே எடுத்து வச்சாச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை சூஸ் பண்ணியாச்சு. அங்கனக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இலையை நல்லா கரெக்டாக பிச்சு கொடுத்தோம். ஏன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொண்டு வந்த எல்லா சாப்பாடையுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. போன தடவை வரையில் பார்த்திங்கன்னா புளியோதரை கொண்டு வந்திருந்தோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லெமன் சாதம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த லெமன் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டு மாதிரி இருக்கும்ல, கூட்டு அந்த என்ன கத்திரிக்காய் போட்டு என்னமோ வைப்பாங்க பார்த்திங்களா, அது நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா துவையல், அந்த இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எங்ககிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா துவையலும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இதை மட்டும்தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஏன்னா முன்னாடியே சாப்பிட்டு நம்ம ஏறிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சுமை பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு நம்ம அவ்வளோ தூரம் ஏற முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே கீழே உட்காந்து சாப்பிட்டாச்சு. நாங்கள் கிளம்புனதே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிளம்பியிருந்தோமா, அதனால் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடை எல்லாத்தையுமே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஏன்னா அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா தான் சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பசிச்சிச்சுன்னா அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா நம்ம நடக்க நடக்க பார்த்திங்கன்னா அந்த டைமும் சரியாக போயிடும். அதுக்கடுத்து சாமியை கும்பிட்டு வர்றதுக்கே பார்த்திங்கன்னா எப்படியும் மதியம் 3 மணிக்கு மேலேயே ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோவா எங்களுக்கு பசியும் தெரியல. ஏன்னா போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே போனோமா, அதனால் எங்களுக்கு அவ்வளோவா தெரியவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பித்தாச்சு. குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நமக்கும் பார்த்திங்கன்னா செம பசி இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா எப்பயுமே இப்போ ஒரு தடவை தாங்க போவோம். நாங்கள் பார்த்திங்கன்னா 2-3 தடவைங்கிற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா துவையல் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே சுள்ளுன்னு இழுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு லைன்லேயும் போய் நின்னாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்கு லைனில் நின்றுட்டோம். பட் பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சு. கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறதுனால நிப்பாட்டியே வச்சுருந்தாங்க. எப்படா எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா நாங்கள் நின்றுட்டே இருந்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு டிக்கெட்டும் எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஆல்ரெடி நான் சொன்னது தான், பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாருமே போகணும். 3 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, மித்த எல்லாருக்குமே உண்டு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 13 பேர்கிட்ட போயிருந்தோம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு பார்த்திங்கன்னா சீட்லேயும் போய் உக்காந்தாச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நிற்கிற மாதிரியும் இருக்கும். நம்ம முன்னாடியே கொஞ்சம் போயிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சீட்டில் போய் உட்காந்துக்கலாம். பட் லாஸ்ட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நின்றுட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வளைஞ்சு போகுங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாகவே வந்தால் தான் உண்டு. நல்ல வேளை எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீட்டு கிடச்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் போய் உட்காந்துட்டோம். நான் பார்த்திங்கன்னா முன்னாடி சீட்டில் தான் போய் உட்காந்துருந்தேன். முன்னாடி பார்த்திங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். எப்படின்னா இருக்குது, எப்படிலாம் இருக்குது, என்னென்ன இருக்குது எல்லாமே நான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டே தான் இருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க நடந்து போக. பட் என்ன வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. இல்லைன்னா பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும் ஸ்பாட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டுருக்கோம் இல்லையா,
இந்த ரோடே பார்க்க பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சவுண்டு அவ்வளோ அமைதியாக இருக்கும். என்னென்னா அந்த வண்டி போகிற சவுண்டு மட்டும்தான் அடிக்கடி பார்த்திங்கன்னா வண்டி வரும், அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்கும். மித்தபடி பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அவ்வளோ அமைதியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் குரங்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. நீங்கள் போகிற வழி எல்லாமே குரங்காக தான் இருக்கும். நம்ம பொருளை நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். எங்கே பார்த்தாலும் குரங்கு 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 அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ நிறையா குரங்குகள் இருக்கும், நம்ம தான் பார்த்துக்கிடணும். நீங்களே பாருங்களேன் ரோட்லேயே எவ்வளோ குரங்கு இருக்குதுன்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தான் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிடணும். எல்லாமே சேஃபாக பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம், எப்படிலாம் இருக்குது எல்லாமே நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோயிலுக்கிட்டே வந்தாச்சு. கோயிலுக்கிட்ட வந்ததும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வண்டி நின்றுச்சு. ஏன்னா இது கார்த்திகை மாதம் இல்லையா, ஸ்டார்ட் ஆகிடுச்சு கார்த்திகை. அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த மாலை போட்டவங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்திருக்காங்க போல். அவ்வளோ கூட்டங்க இன்னும் வந்துகிட்டே தான் இருந்துச்சு வண்டி. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஐயோ மேலே எப்படி இருக்க போதோ அப்படின்னு நினச்சிட்டே தான் போனோம் நாங்கள். ஏன்னா வண்டியே பார்த்திங்கன்னா நிப்பாட்டுற இடம் இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்துச்சு, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களே எப்படியோ பார்த்திங்கன்னா போயிட்டு எங்களையும் ஒரு வழியாக இறக்கி விட்டாங்க. ஆனால் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ வண்டி நின்றுச்சுங்க. இவ்வளோ வண்டியை கடந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே போய் நிப்பாட்டணும். ரிட்டர்ன் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளேயே இருக்குது டிக்கெட் எடுக்க, அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பஸ்ஸும் நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டினதும் பார்த்திங்கன்னா நாங்களும் இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஆளாக இறங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் போன பஸ்ஸு பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சுங்க. அதை நான் சொல்ல மறந்தே போயிட்டேன். போன தடவை பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை, நின்றுட்டே தான் நாங்களே போனோம். பட் அவ்வளோவா கூட்டம் இல்லை. இந்த தடவை பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. இடிச்சு பிடிச்சி உட்காந்துருந்தாங்க. எப்படியோ பார்த்திங்கன்னா நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு அப்படியே சேஃபாக வந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முருகன் கோயில் இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மேலே போய் நம்ம குளிச்சுட்டு கீழே வந்து சாமியை கும்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மேக்கப் கலைஞ்சிரும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரங்கு ஏகப்பட்ட குரங்கு இருந்துச்சுங்க இங்கேயும். அதுவும் பார்த்திங்கன்னா பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா திங்ஸை ஃபுல்லும் பார்த்திங்கன்னா பிடுங்கி சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம பொருளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக மோடம் போட ஆரம்பிச்சிருந்துங்க. இப்படியே இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி எப்படியாவது நம்ம நடந்து போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வண்டி அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா சேஃபாக இருங்க. ஏன்னா ஸ்பீடாக வர்றாங்க வண்டியில். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரமாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லாவே இருந்துச்சுங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. பிளேஸும் பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸ் இருந்துச்சு. அதுக்கடுத்து இன்னொரு இது இருக்குது, நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதை பார்த்திங்கன்னா நான் பார்த்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு அந்த சைடு போனது. அதையும் நான் இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதுவும் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ ஷூட் ஆரம்பிச்சிட்டோம். இங்கனக்குள்ளே தான் ஸ்பாட்டு கண்டுபிடிச்சி ஒரு இடத்த தேடி நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேஃபாக இந்த இடத்துல நின்னாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்கிறது தாங்க, ஃபோட்டோன்னு சொன்னாலே போதும் எல்லோரும் பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துடுவாங்க, அந்தளவுக்கு தான் இருக்கும். இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கிட்டேயும் வந்தாச்சு. கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே போனோம். மேலே போகையில் பார்த்திங்கன்னா பரவாயில்ல, கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லவே இல்லை. ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு தானே இப்போ நம்ம போகிறோம். குளிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம 15 ரூபா டிக்கெட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சைடு போயிட்டாங்க. ஏன்னா சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுனால அந்த சைடு போயிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டிக்கெட்டில் தான் நின்றுட்டு இருந்தோம்.
பொறுமையாக போனாலும் பரவாயில்ல, நம்ம மெதுவாக குளிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். இது தாங்க தீர்த்தம், பார்த்துக்கோங்க. இந்த சைட்லேருந்து தான் தண்ணி வரும், இங்கே தான் நம்ம குளிக்கணும். சூப்பராக இருக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா 15 ரூபா டிக்கெட் சொல்லியிருந்தோம்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த டியூப்பில் தான் அடிப்பாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சைடே குளித்து, அதுவும் இல்லாமல் நம்ம நிதானமாக குளிக்கலாங்க. இந்த சைடு வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அனுப்பி விட்ருவாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வருதா, கூட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாகவே குளிச்சுட்டு போகலாம். அந்த சைடு நம்மளை சீக்கிரமாகவே அனுப்பி விட்ருவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்களே இந்த சைடு வந்துட்டோம். பொறுமையாக பார்த்தீங்கன்னா நின்று எல்லாருமே ஜாலியாக குளிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக சாமி பார்த்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக குளிச்சுட்டு சாமியும் மனசுக்கு திருப்தியாக கும்பிட்டோம். எங்களுக்கு இந்த டே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.